ஒரு அணி ஆசிய கோப்பையின் சூப்பர் 4 சுத்துக்கு உள்ள வந்துருச்சு. 2 அணிகள் ஏற்கனவே வெளியேறிட்டாங்க. ஆனா இப்பவும் 5 அணிகளுக்கு இடையில 3 இடங்களுக்காக பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள் செம த்ரில்லிங்கா மாறிடுச்சு. அதுல இதுவரைக்கும் ஒரே ஒரு அணி மட்டும்தான் சூப்பர் 4க்கு குவாலிஃபை ஆகி இருக்கு. இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் இவங்க எல்லாரும் இன்னும் அவங்க இடத்துக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் வெளியேறலாம். இப்ப பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇயுடன் மோத போகுது. இந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல தோத்தா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா, பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரமே அப்படித்தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம குரூப் பிலையோ 3 அணிகளுக்கு இடையில பயங்கரமான யுத்தமே நடக்குது. ஏன்னா இந்த தோல்வி வெற்றியால இந்த நிலைமையை தலைகீழா மாறிடும். இது இந்த டீம்களோட கேப்டன்களை கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆப்கானிஸ்தான் டீம் ஆரம்பத்துல பலமானதா கருதப்பட்டுச்சு. ஆனா இப்போ மெதுவா பின்னடைவில் இருக்கு. வங்கதேசம் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதே சமயம் இலங்கை அவங்க ஆடின 2 மேட்சையும் ஜெயிச்சிருக்கு. இதனால இப்ப பாயிண்ட்ஸ் டேபிளும் ரொம்ப சுவாரஸ்யமா மாறிடுச்சு. அப்போ ஆசிய கோப்பை குரூப் ஏ மற்றும் குரூப் பியோட பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன சொல்லுது? டோர்னமெண்ட்டை விட்டு யார் வெளியேறிட்டாங்க? யாருக்கு இடையில இன்னும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு? யார் அந்த ஒரு டீம் கெத்தா சூப்பர் 4க்கு உள்ள வந்திருக்கு? குரூப் ஏ நிலவரம். குரூப் ஏல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்திய அணி 4 புள்ளிகளோட சூப்பர் 4க்குள் வந்துடுச்சு. ரன் ரேட்டும் 4.793 இருக்கிறதுனால அவங்க தான் A1 டீம். இதை தவிர பாகிஸ்தான், யுஏஇ, ஓமன் இந்த 3 அணிகளுமே 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. இப்போ இந்தியாவை பத்தி பேசினா இந்தியா ஓமனோட மோதணும். இந்த மேட்சோட வெற்றி தோல்வி பெரிய விஷயமே இல்லை. ஓமன் ஒருவேளை ஜெயிச்சா கூட அவங்க அடுத்த சுற்றுக்கு போக மாட்டாங்க. ஆனா இந்திய அணி ஜெயிச்சா 6 புள்ளிகளோட அடுத்த சுற்றுக்கு போவாங்க. பாகிஸ்தானை பத்தி பேசினா அவங்களோட மேட்ச் இப்போ யுஏஇயோட தான். இந்த மேட்சை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்ததா சூப்பர் 4க்கு உள்ள போவாங்க. இங்க ரன் ரேட் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இந்த இடத்துல வெற்றியோ தோல்வியோ தான் அடுத்த சுற்றுக்கு போகும் அணியை தீர்மானிக்கும். ஏன்னா 2 அணிகளுமே 2 மேட்ச் ஆடி 2 புள்ளிகள் வச்சிருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம், யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம். ஜெயிக்கிற அணி சூப்பர் 4க்குள் போகும், தோக்குற அணி வெளியேறிடும். அதாவது பாகிஸ்தான் தோத்தா வீட்டுக்கு போயிடும், பாகிஸ்தான் ஜெயிச்சா சூப்பர் 4க்கு போகும். இதுதான் குரூப் ஏவோட நிலவரம். குரூப் பி நிலவரம். ஆனா குரூப் பியை பத்தி பேசினா அங்க இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங் இருக்காங்க. ஹாங்காங்கோட ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. 3 மேட்ச் ஆடினாங்க, 3ஐயும் தோத்துட்டாங்க. ஒரு மோசமான பயணமா அது அமைஞ்சது. ஆனா வங்கதேசம் 3 மேட்ச் ஆடி இருக்கு, ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் ஆடி இருக்கு. அதாவது இன்னும் இலங்கை ஆப்கானிஸ்தானோட மோதணும். இந்த மேட்ச் இந்த குரூப்லயே ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள பாத்தீங்கன்னா இலங்கை, வங்கதேசம் 2க்கும் 4 பாயிண்ட்கள் இருக்கு. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை ஜெயிச்சா அவங்க 4 புள்ளிகளோட இலங்கையுடன் சேர்ந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஏன்னா வங்கதேசத்துக்கு 4 புள்ளிகள் இருந்தாலும் அவங்களோட ரன் ரேட் -0.270 இருக்கு. மறுபக்கம் இலங்கை ஒருவேளை ரொம்ப மோசமா தோத்து அவங்களோட ரன் ரேட் வங்கதேசத்தை விட கீழே போச்சுன்னா அப்புறம் வங்கதேசமும் ஆப்கானிஸ்தானும் சூப்பர் 4க்குள்ள வந்துடுவாங்க. ஆனா இலங்கை ரொம்ப ஈஸியா ஒரு பந்து இருக்கும்போதோ இல்ல ஒரு விக்கெட் இருக்கும்போதோ மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அப்போ இலங்கையும் வங்கதேசமும் சூப்பர் 4க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப சிம்பிள் தான். யுஏஇ மற்றும் பாகிஸ்தான் இந்த 2ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சூப்பர் 4க்கு உள்ள போவாங்க. இலங்கை ஒருவேளை தோத்தா 4 புள்ளிகள்ல தான் இருப்பாங்க. ஆனா ரன் ரேட் தான் நிறைய விஷயங்களை தீர்மானிக்கும். இலங்கை ஜெயிச்சா அப்போ வங்கதேசமும் இலங்கையும் உள்ள போவாங்க, ஆப்கானிஸ்தான் வெளியேறிடும். ஆப்கானிஸ்தான் அடுத்த சுற்றுக்கு போகணும்னா அவங்க எப்படியும் இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். இப்ப யார் சூப்பர் 4ல இருக்க போறாங்கன்னு பார்க்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா இந்திய அணி அவங்க இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் 3 இடங்கள் காலியா இருக்கு. உங்க கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க.